திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியும், ஈரான் அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தியும் தொடர்ந்து நடைபெற்ற தாக்குதலினாலே அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலே நடைபெற்று வந்த போரிலே தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்தியதை அடுத்து ஈரான் அமெரிக்காவுடைய விமான தளங்கள், அது மட்டுமல்ல மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அதனுடைய எரிசக்தி மையங்கள் இவைகளை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டிருந்தது. அந்த வகையில் இந்த தாக்குதல்களால் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பக்ரைன், குவைத், சவுதி அரேபியா, இன்னும் கத்தார் போன்ற நாடுகளில் உள்ள எரிபொருள் கிடங்குகள், அங்குள்ள விமான தளங்கள் மட்டுமல்ல அமெரிக்காவின் தகவல் தொடர்பு மையங்கள் என்று சொல்லி தொடர்ந்து மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தியிருப்பதால் செயற்கைக்கோள் புகைப்படங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சுமார் 15 விமான தளங்களில் 228 இடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த தாக்குதலினாலே ஒரு மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பு உண்டாயிருக்கிறது. குறிப்பாக சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய், அதாவது $50 பில்லியன் அளவிலான பொருளாதார இழப்பு உண்டாயிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இந்த தாக்குதல் நீடிக்கும் பொழுது இந்த பொருளாதார சேதமும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சுமார் அமெரிக்க வீரர்கள் 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் 400க்கும் அதிகமான பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதலை நடத்தி கொண்டே இருந்ததால் இந்த மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஒரு பக்கம், உயிரிழப்பு ஒரு பக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நீடிக்காதிருக்க ஒரு சமாதான சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க நாம் தொடர்ந்து நிறுத்தப்படாதிருக்கிற இந்த போர் முற்றிலும் நிறுத்தப்பட சமாதான தீர்வு உண்டாக ஜெபிக்க வேண்டும். ஒரு இடைக்கால போர் நிறுத்தம் உண்டானது, ஆனால் தற்போது வரையும் அது முடிவுக்கு வரவில்லை. ஆகவே இந்த சூழ்நிலை மாற இது மிகப்பெரிய உலக அளவிலான பொருளாதார ரீதியான பாதிப்பையும் ஏற்படுத்தி நம்முடைய தேசத்தில் மட்டுமல்லாமல் உலக தேசங்களில் எரிபொருள் தேவையையும் அதிகரித்து பொருளாதார ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்த்தர் மனமிறங்கி இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இடையிலே நடைபெற்று வந்த போர் தற்போது வரையிலும் முற்றிலும் முடிவுக்கு வராமல், ஆண்டவரே ஈரான், ஆண்டவரே தகப்பனே, அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மத்திய கிழக்கில் உள்ள இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தினதிலே ஒரு மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பு அமெரிக்காவுக்கு உண்டாயிருப்பதாக கூறப்படுகிறது. ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே தொடர்ந்து உயிரிழப்பும் நேரிட்டு சுமார் 4 லட்சம் கோடிக்கும் அதிகமான ஆண்டவரே ஒரு பொருளாதார இழப்பை சந்தித்திருப்பது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளிலே தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் பொழுது ஆண்டவரே உலக அளவிலே பொருளாதார ரீதியான பாதிப்பும் எரிசக்தி தேவையும் அதிகரித்து ஆண்டவரே உலக மக்கள் எவ்வளோ தூரம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவார்கள் என்பதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த போரெல்லாம் நிறுத்தப்பட்டு ஒரு அமைதியான சூழல் உண்டாக ஜெபிக்கிறோம். வன்முறையை, இரத்தம் சிந்துதலை கட்டவிழ்க்கிற சாத்தானுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அழித்து போடுகிறோம்.
ஒரு சமாதானம் உண்டாக ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரர்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.